ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருவன் நிக் சேனல். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதி பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன்ட்ட வேதாளம் அதோடைய கதையை சொல்லுச்சு. அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. யார் உதவி சிறந்தது? வேதாளத்தை கட்டி தன் தோளில் போட்டுக்கொண்டு விக்ரமாதித்தன் புறப்பட்டான். அவனிடம் வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. கண்டசிகன் என்ற அரசன் பரமபுரத்தை தலைநகராக கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அப்போது அரச குலத்தில் பிறந்த சத்தியசீலன் என்ற ஒரு இளைஞன் மன்னனிடம் வந்தான். தன் ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அரசனின் முன் போட்டு வணங்கி நின்றான். இப்படி செய்பவன் அரசனின் மெய்காப்பாளர்களில் ஒருவனாவான். அவனுக்கு ஊதியம் எதுவும் கிடையாது. அரசன் மகிழ்ந்து தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை கார்படிகன் என்று அழைப்பார்கள். கார்படிகளான சத்தியசீலன் அரசனுக்கு உண்மை ஊழியனாக உழைத்து வந்தான். ஆனால் அரசனோ அவனுக்கு எதுவும் தரவில்லை. வறுமையில் வாடிய அவன் நெல்லிக்காய்களை தினந்தோறும் உண்டு வாழ்நாளை கழித்து வந்தான். அரசன் ஒரு நாள் தன் படை பரிவாரங்களுடன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். பன்றி ஒன்றை கண்டான். அதனை வேட்டையாட அதனை துரத்தி கொண்டு குதிரையில் வேகமாக சென்றான். வீரர்கள் மண்ணை தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று விட்டனர். ஆனால் கார்படிகனோ அரசனை விடாமல் தொடர்ந்து ஓடினான். மன்னன் மிக களைப்படைந்து ஒரு மரத்தின் நிழலில் நின்றான். அங்கு வந்த கார்படிகன் அரசன் தாகத்தால் துடிக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்ந்தான். பல இடங்களில் தேடித் திரிந்து அலைந்து சுனை நீரை கொண்டு வந்து தன் ஆடையில் முடித்து வைத்திருந்த நெல்லிக்கனிகளை தந்து, இதை உண்டுவிட்டு நீரை குடியுங்கள் என்று வேண்டி நின்றான். அரசனும் அப்படியே நெல்லிக்கனிகளை உண்டு தண்ணீரை குடித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். கார்படிகனிடம், நெல்லிக்கனிகளை ஏன் ஆடையில் முடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டான். அரசர் பெருமானே, வறுமை காரணமாக நான் இந்த நெல்லிக்கனிகளை உண்டுதான் என் வாழ்நாளை நடத்துகிறேன் என்று கார்படிகன் கூறினான். தன்னிடம் வேலை பார்க்கும் ஒருவனை கவனிக்கால விட்டுவிட்டோமே. ஆனால் கார்படிகனோ தன் கடமை தவறாமல் இந்த சூழலிலும் நமக்கு உதவி செய்திருக்கிறானே என்று நினைத்து மிகவும் மனம் வருந்தினான் மன்னன். பிறகு மன்னன் கார்படிகனோடு அரண்மனைக்கு திரும்பி வந்து சேர்ந்தான். கார்படிகனுக்கு ஏராளமான பொன்னையும் பொருளையும் பரிசாக அளித்தான். இருந்தும் மன்னனின் உள்ளம் நிறைவடையவில்லை. ஒரு நாள் கார்படிகனை மன்னன் அழைத்தான். அவனிடம், நான் சிங்களத்து இளவரசியை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நீ அங்கு சென்று அவளை இங்கு அழைத்து வா என்று தெரிவித்தான். அரசனின் கட்டளையை சிரமேற்கொண்டு கப்பல் ஏறி புறப்பட்டான் கார்படிகன். பல நாட்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது பயணம் செய்த கப்பல் கடும் புயலில் சிக்கி மூழ்கியது. உயிர் பிழைத்த கார்படிகனோ ஒரு கட்டையை பிடித்து நீந்தி கரையை அடைந்தான். கரையோரமாக நடந்து அவனுக்கு காளி கோயில் ஒன்று தெரிந்தது. அக்கோயிலுக்கு எதிரே ஒரு கோட்டை இருந்தது. அக்கோட்டைக்குள்ளிருந்து பேரழகு படைத்த இளவரசி ஒருத்தி தோழிமார்கள் புடைசூழ கோவிலுக்குள் வந்தாள். அவளின் பேரழகை கண்டவுடன் கார்படிகன் தன் உள்ளத்தை பறிகொடுத்தான். அவள் இல்லாமல் தனக்கு வாழ்வே இல்லை என்று முடிவுக்கு வந்தான். இளவரசி காளி தேவியை வணங்கிவிட்டு கோட்டைக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தாள். கார்படிகனு அவளை பின்தொடர்ந்து சென்றான். இளவரசி அவனை பார்த்தாள். தன் மீது அவன் காதல் கொண்டிருக்கிறான், தன்னை அடையாமல் விடமாட்டான் என்பதை உணர்ந்து தோழிடம் ஏதோ சொன்னாள். Bye guys, please like and subscribe.